ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று துர்கா பரமேஸ்வரி அம்மா பற்றிய சுவாரஸ்யமான ஒரு குட்டி கதை. வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம். காமதேனுவின் மகளான நந்தினி பசுவிற்கு ஆணவத்தால் கிடைத்த சாபத்தையும் அதிலிருந்து விமோசனம் பெற்றதையும் பார்க்கலாம். ஒரு முறை ஜாபாலி முனிவரிடம் காயத்ரி மந்திரத்தை கற்றுக்கொண்ட அருணாகர எனும் அரக்கன் பிரம்மாவை வேண்டி தவமிருந்தான். அவனது தவத்திற்கு மனமிருங்கிய பிரம்மா அசுரனின் முன்பாக தோன்றினார். அவரிடம் சாகா வரம் வேண்டும் என்று கேட்டான் அசுரன். பிரம்மாவோ, பிறந்தவர் அனைவரும் இறந்தே ஆக வேண்டும், ஆகையால் அழியாத வரம் தர இயலாது என்று கூறிவிட்டார். ஆனால் அசுரனோ, அப்படியானால் சரி, நான் காயத்ரி மந்திரம் சொல்லும் வேளையில் தேவர்கள், மனிதர்கள், பெண்கள், 2 கால்கள் மற்றும் 4 கால்களை கொண்ட விலங்குகளால் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்று வரத்தை கேட்டான். பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்தார். இதை அடுத்து அந்த அசுரன் தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள், விலங்குகளை கொடுமைப்படுத்தினான். தன்னையே அனைவரும் வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தினான். தன்னை வணங்காதவர்களை சிறையில் அடைத்தான். அப்படி சிறையில் அடைப்பட்டவர்களின் வருண பகவானும் ஒருவர். அவர் சிறைப்பட்டதால் பூலோகத்தில் மழை பொய்த்து போனது. மனிதர்கள், விலங்குகள் மழை இல்லாமல் அழிந்தன. உலக உயிர்களை காப்பாற்ற தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் போய் வேண்டி நின்றனர். அவர் பார்வதி தேவி பூமியில் தோன்றி அந்த அசுரனை அழிப்பார் என்று ஆறுதல் கூறினார். இந்த நிலையில் தன்னிடம் காயத்ரி மந்திரத்தை கற்றுக்கொண்ட அரக்கனால் பலரும் துன்பப்படுவதை கண்டு ஜாபாலி முனிவர் வருந்தினார். பூலோகத்தில் ஏற்பட்டிருக்கும் பஞ்சத்தை போக்க சிறப்பு வேள்வி செய்ய முன்வந்தார். வேள்விக்கு நீரும் மற்ற பொருட்களும் கொண்டு வர வேண்டுமே, ஆகையால் இந்திரனிடம் சென்று கேட்டதை தரும் காமதேனு பசுவை தனது வேள்விக்கு அனுப்பும்படி வேண்டினார். ஆனால் அந்த நேரத்தில் காமதேனு பசு வேறொரு வேள்விக்காக சென்றிருந்தது. எனவே இந்திரன் காமதேனு பசுவுக்கு இணையான சக்தியை கொண்டிருக்கும் காமதேனுவின் மகளான நந்தினி பசுவை பூமிக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். ஜாபாலி முனிவர் மனம் மகிழ்ந்தார். பின்னர் நந்தினி பசுவிடம் பூலோகத்தில் உள்ள பஞ்சத்தையும் மக்கள் படும் துயரத்தையும் எடுத்துரைத்து தன்னுடன் வந்து வேள்விக்கு உதவும்படி அழைத்தார். ஆனால் நந்தினி பசுவோ ஆணவம் கொண்டு, பாவிகள் நிறைந்த பூலோகத்திற்கு என்னால் வர முடியாது என்று மறுத்துவிட்டது. அதனை கேட்டு கோபமடைந்த முனிவர், பூலோக மக்களின் துன்பத்தை போக்குவதற்காக என்னுடன் வர மறுத்த நீ பூலோகத்தில் நதியாக பிறப்பாய் என்று சாபமிட்டார். சாபம் பெற்ற நந்தினி பசு தன்னுடைய தவறை உணர்ந்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்டது. மனமிறங்கிய முனிவர், நந்தினி பசுவே, கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது. பூமியில் நதியாக பிறந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னிடமிருந்து பார்வதி தேவி தோன்றும் போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார். பூலோகம் வந்த நந்தினி பசு கனககிரி என்ற மலைப்பகுதிக்கு சென்று அங்கிருந்து நேத்ராவதி நதியாக மாறி பூமியில் ஓடத் தொடங்கியது. ஜாபாலி முனிவர் புதிதாக தோன்றிய அந்த நதிக்கரையில் தன்னுடைய வேள்வியை சிறப்பாக செய்து முடித்தார். அதன் பயனாக பூமியில் பஞ்சமும் பட்டினியும் மறையத் தொடங்கியது. மீண்டும் அசுரன் ஏதாவது செய்யும் முன் அவனை அழித்துவிடும்படி பார்வதியிடம் கூறினார் சிவபெருமான். இறைவா, பிரம்மதேவர் கொடுத்த வரத்தின்படி காயத்ரி மந்திரத்தை அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவனை அழிக்க முடியாது. நான் பூமியில் தோன்றுவதற்கு முன்பாக அவன் காயத்ரி மந்திரத்தை சொல்லாமல் இருக்க செய்ய வேண்டும். அப்போதுதான் அவனை அழிக்க முடியும் என்றாள் பார்வதி தேவி. இதை கேட்ட சிவபெருமான் உடனடியாக பிரகஸ்பதியை அழைத்து, அருணாகர அசுரன் காயத்ரி மந்திரத்தை சொல்லாமல் இருக்க ஏதாவது செய்யுங்கள் என்று கூறி அனுப்பினார். பிரகஸ்பதி நேராக சென்று அசுரனை சந்தித்தார். அவனை புகழ்ந்து பேசினார். பின்னர் அனைத்து உலகங்களுக்கும் இறைவனாகிவிட்ட நீங்கள் ஏன் வீணாக காயத்ரி மந்திரம் சொல்லி இன்னொருவரை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டார்.
அதை கேட்ட அசுரனும் ஆணவம் கொண்டு, ஆமாம், நான் ஏன் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து காயத்ரி மந்திரம் சொல்வதை நிறுத்திவிட்டான். இதற்காகவே காத்திருந்த பார்வதி தேவி பூமிக்கு வந்தார். பின் அசுரனின் அரண்மனை தோட்டத்தில் அழகிய மங்கை உருவத்தில் உலவிக்கொண்டு இருந்தாள். அவளை கண்ட அசுரன் அருகில் நெருங்கி வந்தான். அவனை கண்டதும் அன்னையானவள் விலகி ஓடினாள். அவரை தொடர்ந்து சென்றான் அசுரன். மலை உச்சிக்கு சென்ற பார்வதி தேவி ஒரு பாறை இடுக்கில் நுழைந்து அங்கிருந்த தேன் கூட்டில் தேனியாக மாறி அமர்ந்து கொண்டாள். விரட்டி வந்த அசுரனும் பாறை இடுக்கில் கையை விட்டு தேடினான். அப்போது தேன்கூடு கலைந்து தேனீக்கள் அனைத்தும் அசுரனை கொட்டின. தேனியாக மாறி இருந்த பார்வதியும் கோபத்துடன் அசுரனை கொட்ட அவன் சுருண்டு விழுந்து இறந்தான். இந்த காட்சியை சிறிது தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஜாபாலி முனிவரும் இந்திரனும் பார்வதி தேவியை வணங்கியபடி அங்கிருந்த பார்வதி சிலைக்கு இளநீரை கொண்டு நீராட்டி அவளுடைய கோபத்தை குறைத்து கொள்ளும்படி வேண்டினார். இதனால் கோபம் குறைந்த பார்வதி தேவி அந்த பகுதியில் ஓடிக்கொண்டிருந்த நேத்ராவதி நதியில் இறங்கி நீராடி பின்னர் லிங்க வடிவில் தோன்றினாள். நதியினிடையே லிங்க வடிவில் தோன்றிய பார்வதி தேவியை இந்திரனும் ஜாபாலி முனிவரும் வணங்கினர். நேத்ரா நதியில் பார்வதி தேவி இறங்கிய வேளையில் நந்தினி பசுவின் சாபமும் நீங்கியது. நதியாக ஓடிக்கொண்டிருந்த தனக்கு சாப விமோசனம் அளித்த பார்வதி தேவிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நந்தினி பசு அவளை வணங்கியது. பின்னர் நந்தினி பசு இந்திரலோகம் புறப்பட்டு சென்றது. நேத்ரா நதி நந்தினி பசுவை நினைவுபடுத்தும் விதமாக இன்றும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அருணாகராவை கொன்றதும் பார்வதி தேவி நேத்ராவதி நதியில் இறங்கி லிங்க வடிவில் தோற்றமளித்தார். அவளை வணங்கி இந்திரனும் ஜாபாலி முனிவரும் அந்த இடத்திலேயே கோவில் கொண்டு அருள வேண்டும் என்று பார்வதி தேவியை வேண்டினர். அவளும் அந்த இடத்தில் துர்கா பரமேஸ்வரி என்னும் பெயரில் கோவில் கொண்டாள். நதியின் இடையில் லிங்க வடிவத்தில் அன்னை இருந்ததால் பார்வதியின் தேவியின் பாதி உடல் மட்டும் நீரில் மூழ்கியிருந்தது. அவள் நதிக்கு இடையில் தோன்றியதால் அந்த இடத்திற்கு கடிலா என்று பெயர் வந்தது. நடு என்பதற்கு கடி என்றும் இடம் என்பதற்கு லா என்றும் பொருள். கடிலா என்பதே காலப்போக்கில் மருவி கடில் என்றாயிற்று. கர்நாடகா மாநிலம் மங்களூரில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடில் என்னும் ஊர். இங்கு சென்றால் இன்றும் இந்த துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோவிலை நீங்கள் தரிசனம் செய்யலாம். நதியின் இடையில ஆலய கருவறை அமைந்திருப்பதால் இங்கு தரப்படும் குங்குமமும் ஈரமாகவே இருக்கிறது. இந்த திருத்தலத்தின் பின்பகுதியில் நேத்ராவதி நதி இரண்டாக பிரிந்து கோவிலுக்கு மாலை அணிவித்தது போல் இன்றும் அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மைதான், பொதுநலன் கருதி செய்யப்படும் செயல்களுக்கு உதவி என்று ஒருவர் கேட்கும் நிலையில் நம்மால் முடிந்த உதவியை செய்திட முன்வர வேண்டும். அதை மறுக்கும் நிலையில் நமக்கு பெருந்துன்பமே வந்து சேரும் என்பதை நந்தினி பசு பெற்ற சாபமும் விமோச்சனமும் நமக்கு உணர்த்துகின்றன. ஒருவர் உதவி என்று கேட்கும்போது நம்மால் முடிந்த அளவு பங்களிப்பு செய்வது நமது சமூக கடமையாகும். நான் என்ற ஆணவத்தை தூக்கி எறியுங்கள். அன்பால் உங்கள் வாழ்க்கையை நிரப்புங்கள். பல ஆன்மீக மரபுகளில் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு காரணமான முதன்மை சக்தி அன்பே என கருதப்படுகிறது. உலகெங்கிலும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டுமானால் அன்பை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறையே தேவை. சுருக்கமாக சொன்னால் இந்த உலகம் இயங்குவதற்கு தேவையான மிக முக்கிய ஆற்றல் அன்புதான். இது இல்லாத வாழ்க்கை இயந்திரமானது. அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.